இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு நாள் வாடகை? மீனை கொத்துறதுக்காக காத்திருக்கின்றன. ஓஹோ அம்மா, இந்த இடம் ஆனால் இங்கே கூடுதலாக வெளிநாட்டாக்கள் தான். ஏப்ரல் மேல தான் இடியப்பம் கொண்டு வச்சிருக்காங்க. இடியப்பம் அந்த அண்ணா கீழே ஒரே கட்டில் இருந்து பார்த்துட்டு இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியில வசிக்கிற உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பரிசுகளை அனுப்ப விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். www.ssjal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். சாக்லேட் வகைகள், பூக்கொத்துகள், மரக்கன்றுகள், பழ வகைகள், இலத்திரனியல் பொருட்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை தெரிவு செய்து உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் ஆர்டர் செய்து 48 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். வங்கி சேவை ஊடாகவும் பேபால் மூலமாகவும் இலகுவாக நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முக்கியமான ஒரு விடயம், இலவசமாக உங்களுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த பரிசுகள் கொண்டு போய் கொடுக்கப்படும். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக பதிவு செய்வதற்கு www.ssjal.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். இலவசமாக மரக்கன்று ஒன்றும் வழங்கப்படும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் நிலாவளியில் இருக்கிற ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே சில காணொளிகள் போட்டிருக்கிறேன், பார்க்காதவர்கள் போய் பாருங்க. இன்றைய நாளில் எந்த பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன்றதை சொல்கிறேன் வாங்கோ. இந்த வீதியால் இப்படியே போய் வலப்பக்கம் பார்த்து கொண்டு போவோம். போய் இதுக்குள்ளே போய் இப்படியே போய் குறுக்கு வீதிகள் ஊடாக வந்து அப்படியே வந்து 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 திரும்ப இந்த இடத்துக்கு வந்து திரும்ப இந்த வீதியிலேருந்து அப்படியே பிரதான வீதியால் போய் இந்த பிரதான வீதியால் போய் அப்புறம் இதுக்குள்ளால் குறுக்கால் வந்து 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 இந்த பக்கத்தில் எங்களுடைய பயணத்தை முடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு போவோம். சரி, எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். கடும் வெயிலுக்குள்ளும் கலங்காமல் தொடங்கும் பயணம். வலப்பக்கம் பாருங்கள், தென்னந்தோப்பு பின்னுக்கு முன்னுக்கு பப்பாசி எல்லாம் வாடி வதங்கி போய் நிற்கிது. பப்பாசியே இப்படி என்றா எங்களை யோசிச்சு பாருங்க. இப்படி இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. நிலாவளி என்ற உடனே இந்த பகுதியை தான் சொல்லுவார்கள். இப்போ நிலாவளி கடற்கரை இருந்தாலும் இந்த பகுதியை தான் நிலாவளி என்ற உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வருவார்கள். ஏனென்றால் இங்கே தான் நிலாவளியில் முக்கியமான இடங்கள் இருக்குது. அது பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், நிலாவளி என்ற பெயரோடு இருக்கிறது இங்கே தான் இருக்குது. வெறும் காணிகள் அதிகமாகவே இருக்கிறது. காணிகள் விற்பனைக்கு இருக்கிறது, தொடர்பு கொள்ளுங்கள். இது நீங்கள் எனக்கு எடுக்கிற இல்லை தம்பி, எங்கே இருக்கேன்? நான் ஏற்கனவே காணொளி ஒன்று போட்டிருக்கிறேன். நிலாவளி பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்க. 2வது போட்ட காணொலியில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்றதை அடையாளப்படுத்தி இருந்தேன். இந்த பகுதியில் தான் அதிகமாக கடைகள் இருக்குது. இதில் பாருங்க, இலங்கை வங்கி நிலாவளி. இதில் இருக்கிறது மெதடிஸ்ட் திருச்சபை. அப்படியே நேர பாருங்க, இதில் ஒரு பெரிய வளை கொண்டு வளையுது. அதில் பக்கம் பாருங்க. இதில் நிறைய சின்ன சின்ன அழகு பொருட்கள் இருக்குது. அதுக்குள்ளே காணொளி பதிவு செய்ய அனுமதி இல்லையா கேட்டுனாங்க. ஒரு சிங்கள அண்ணா கலைச்ச இதில் நிறைய கடைகள் இருக்குது. வெறும் நிலங்களும் அதிகமாக இருக்குது. பெரிய பெரிய வீடுகளும் அதிகமாக இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் சொல்லி முடிய பாருங்க, ஒரு பெரிய வீடு. இந்த மாதிரி வீதியோரத்தில் இருக்கிற வீடுகள் வந்து பார்க்க ஆசையாக இருக்கேன். நல்ல இட அமைப்பு. வீட்டை விட அது இட அமைப்பு தான் பிடிச்சி போகும் எல்லாருக்கும். சொல்லிக்கொண்டு வரேன். அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. கூடப்பா இப்படியான வடிவாக இருக்குது. இப்போ இந்த பகுதியில் வலப்பக்கம் கடைகள் அதிகமாக தான் இருக்குது. என்னடா இதில் கடையை காணையில்னு சொல்லக்கூடாது, திக்கு திக்காக இருக்குது. இதில் இருக்குது பாருங்க. ஒரு வளைவு வட்டாரம் ஒன்றது போதும். அந்த பகுதியில் பாருங்கள் ஒரு பெரிய மேலே உண்டு. இதை பார்க்க சின்னதாக இருக்குது. ஒரு கதைக்கு மேலே ஏறி போகணும்னு சொன்னால் தான் தெரியும். அது நடந்து ஏறணும், துன்பம் தான். இதில் வேலை பக்கத்தில் சமுர்த்தி வங்கி நிலாவளி.
இப்போ நாங்கள் வலப்பக்கம் ஒரு வீதி போகுது, அதுக்குள்ளே திரும்ப போகிறோம். அண்ணா இருக்கிறேன்டா, டேய் தம்பி, அண்ணா இருக்கிறேன், யோசிக்காத, நீங்கள் கணக்காக யோசிக்காத. அண்ணா இருக்கீங்க. பெருது பெருது. ஐயோ, இதுக்குள்ளால போகிறோம். இந்த பின்னுக்கு நின்று பாருங்க இந்த மலை பகுதியை. இந்த வேலை பக்கம் வீடுகள், அப்படி இடப்பக்கம் திரும்பி பாருங்க. அம்மா கண் கொள்ளா காட்சிகளாப்பா, நல்லா இருக்குது இந்த காட்சி. அது பாருங்க, ஆடுகள் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லப்படுகின்றன. ஆனால் எவிடம் இது அடம்போடியா? நிலாவளிக்குள்ளையா வரும்? சரி. உங்களோட பேர்? எப்படி போகுது வாழ்க்கை? நோன்பு எப்படி போகுது? வளமையை விட இப்போ வெயில் கூடவா இந்த முறை? இல்லை, வெயில் விட அடுத்த மாதம் நோம்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கும். நம்ம இடையில மழை பெஞ்சது பிரச்சனை. இல்லாட்டி வெயில் எப்படியும் கூட தான் வரும். பங்குனி வெயில் வெள்ளை காட்டு பண்ணுவாங்க. கூடுதலாக இந்த காலப்பகுதியில் நோன்பு வாரது ஏப்ரல் மேல தான் கொஞ்சம் கூடிய பம்பு வருது. சரி சரி. அந்த காண்டாவன வெயில். உங்களோட வீடு எங்கே இருக்குது? இவங்க கூடுதலாக இங்கே வாழ்கிற மக்கள் இந்த வேலைகள் வாழ்க்கை இங்கே அடம்படையை பொறுத்தளவுக்கு இங்கே இப்போ கசி போவாங்க, இறால் பிடிச்சி மீன் பிடிச்சி விளைச்சுற மாதிரி. எல்லா வழிக்குள்ளவங்க தோட்டம் விவசாயம் செய்கிறாங்க. சரி. இங்கே வயல், இது வயல் நிலம்? இதெல்லாம் வயல் நிலம். இதில் வந்து அப்படி ஃபுல்லாக வயல் நிலம். கொஞ்சம் இந்த உரத்தன்மை இருக்கிறதால இதில் கொஞ்சம் செய்யலை நம்ம. சரி 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 சரி. என்ன சரி, இப்படியே நாங்கள் நேராக போய் அந்த கலப்பு பகுதிக்கு போவோம். ஏன்னா இதில் என்ன இது கட்டடம் தெரியலையே. இது என்ன கட்டடம் அண்ணா? சரி. முகாமௌண்ட் அடிச்சு இருந்தவங்க அந்த டைமில் இது மருத்துவத்துக்கு ஜிஎஸ் ஆஃபீஸுக்குன்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க அந்த சுனாமி அடித்த நேரங்களில். சரி சரி. அப்போ அங்கால உள்ளாக்களும் இங்கே வந்து இருந்தவங்க. சரி. வச்சிருந்தோம். இப்போ இந்த பகுதியில் இருந்ததா? எல்லாம் அந்த நிலாளி பகுதிக்குள்ள அவங்களுக்கு அந்த அங்கால இந்த கடல் பகுதி இருந்தது தானே. இதுக்குள்ள வந்துருந்தோம். அதுக்கு முதல் இதில் இருக்கே இல்லையா? அதுக்கு முதல்ல இல்லை, சுனாமிக்காக கட்டினது. சரி. ஆர்டிஎஸ் கட்டடம் மாதிரி கவர்மெண்ட்டுக்குரிய தனியார் வாழ்றது தான், அது கவர்மெண்ட்டுக்காண்டி செஞ்சது. சரி சரி. இப்போ விடுபட்டது. இந்த காட்சி உண்மையிலேயே வடிவாக இருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த கலப்பு பகுதிக்கு போய் வருவோம். சரியா? நாங்கள் ஏற்கனவே ஒரு நாள் இந்த கலப்பு பகுதிக்கு போனாங்க, அது வடிவாக தெரியலை. இந்த பகுதியில் நின்று பார்க்கும்போது சிறப்பாக தெரியுது. கண்ணை பறிக்கும் அளவு. மேலே பக்கம் காடாக கிடக்கு, இந்த பக்கம் வயலாக. வயல் அறுவடை முடிஞ்சு. எப்படி இருக்குன்னு தூரத்தில் பாருங்க. அம்மா, அந்த கலப்புக்கு நடுவில் பாறை. உண்மையிலே ஆசையாக இருக்குது இந்த இடத்த பாருங்க. நிறைய பறவைகள். என்ன கூடுதல் அந்த திருகோணமலைக்கு சுற்றுலா வரவர்கள் இந்த பகுதிக்கு வந்து பாருங்க, ரொம்ப பாருங்க. அதில் பறவைகளை பாருங்க, வடிவாக தெரியுதா? கொக்கு இந்த பக்கம் நிற்குது, அதில் நிற்கிற பறவை வேறு ஏதோ கொக்குன்ற வகையில் ஒன்றா இருக்கலாம், அப்படி தான் தெரியுது பார்க்க. ஆனால் அந்த கொக்குன்ற நிறத்தை பாருங்க, வெள்ளை, அதை விட சொண்டு பகுதி மஞ்சள் நிறமாக இருக்குது, அடுத்தது கருப்பு. மீனை கொத்துறதுக்காக காத்திருக்கின்றன. அங்கே 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 பறக்க. ஐயோ, சத்தியமாக எனக்கு கண்கொள்ளா காட்சியப்பா. ஓ அம்மா, இப்படி இருக்கேன்னு. ஹோ, அதான் சொல்கிறேனே, கண்கொள்ளா காட்சி தான். நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அது விளங்கும் உங்களுக்கு. ஓஹோ கடவுளே, எப்படி இருக்கேன்னு காட்சி. சத்தியமாக தரமாக இருக்குது தெரியுமா? அம்மா. சரி, இதில் பாருங்க நிறைய வாகனங்கள் போயிருக்கு. நாங்கள் இதால் தான் போகிறோம். போகிறதுக்கு முதல் இந்த இடம் கூகுள் வரைபடத்தில் எந்த இடத்துல இருக்குன்றதை காட்டுறேன். என்னோட எதிர்காலத்தில் நீங்கள் வரும்போது இந்த பகுதிக்கு வந்து பார்க்கலாம். இப்போ புகைப்பட கலைஞர்களாக நீங்கள் வரும்போது இந்த இடம் உண்மையிலே சொல்கிறேன் 100% உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வர நேரத்தில் இந்த பறவைகள் இருக்குமான்றது எனக்கு தெரியலை. இப்போ நீங்கள் நிலாவளி கடற்கரைக்கு இப்படியும் வருவீங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இது புல்மோட்டை திருகோணமலை பிரதான வீதி. அதில் இருந்து திருகோணமலை போகிற பக்கம் நீங்கள் வரணும்.
வரும்போது இதில் ஒரு வளைவு வரும். இப்போ இந்த வந்தால் இதில் முதலாவது வளைவு, ரெண்டாவது வளைவு, இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஒழுங்க போகுது. அந்த வீதி ஒழுங்காக இருக்காது. இப்படி இந்த முனைக்கு வந்தீங்கன்னா இதில் பார்த்து நீங்கள் தேடி பிடிச்ச வரலாம் பாருங்க. இந்த முனைப்பகுதிக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு 100% விருந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வர நேரத்தில் விருந்து இருக்குமான்றது எனக்கு தெரியலை. ஆனால் கூடுதலாக இங்கே இருக்குமென்னு நான் நம்புகிறேன். சரியா? பயணம் செய்கிற வீதியை பாருங்க. வீதி இல்லை, இது ஒரு கடற்கரை பகுதி. கீழே பாருங்க, சக்கரம் புதஞ்சு கொண்டு தான் போகுது. எல்லா வாகனத்துலேயுமே இங்கே வரையலாது. பார்த்தீங்களா? பாறைக்கு மேலே ஒரு பாறை. இதெல்லாம் மழைக்காலத்தில் நீர் நிரம்பி இருக்கும் இந்த பகுதி. அதில் அந்த அண்ணாவோட கணத்தை நாங்கள் எல்லாம் அந்த அண்ணா அதில் நிற்கிறார். சரி, காலை பாருங்க மக்களே. இந்த மாதிரி எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சு தான் போகிறோம். என்ன அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் செய்யணும். அதில் ஒரு ஐயா இருக்கிறார். அந்த ஐயாவோட போய் கதைப்போம். அந்த ஐயாவோட போய் கதைச்சு கொடுப்போம். கலப்பு பற்றி கேட்போம். ஐயோ, பிசுங்கான எல்லாம் இருக்குது. கண்ணாடி போத்தல் உடைஞ்சு போயிடுறது. ஐயா, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல். சரி, இல்லை இருக்கலாம் தானே? உங்களோட பெயர்? குமார். இடம்? அடம்போட. இப்போ இந்த பகுதியில் மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன வேலை செய்யணும்? அநேகமாக வசதிக்காரவங்க வெள்ளாமை செய்கிறாங்க. சரி. தோட்டம் செய்கிறாங்க. எங்கள் மாதிரி அண்டான காடு கூடிக்கு தான் போகிறது. உங்களோட பிறந்த இடம்? நான் பிறந்தேன் கண்டி. இங்கே வந்து கண்ணநாள். எவ்வளோ காலம் வரும்? இப்போ நான் வந்து இப்போ 45 வருஷம். 45 வருஷம். இப்போ நீங்கள் 45 வருஷத்துக்கு முதல் வரும்போது இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? முந்தி இது உப்பளம் செய்கிறது. இதில் உப்பளம் இருந்ததா? உப்பளம் தான் இது. இப்போ இந்த நான் கலப்பண்ணு காட்டுற பகுதி உப்பளம். முழுக்க உப்பளம். இந்த பிரச்சனையோடு அங்கே ஆமி இருந்தது. அங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. சரி சரி. பொங்கல் அதில் ஆமி இருந்தது. அவங்க வந்த பிறகு அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டாங்க உப்பளத்தை. அது யார், தனியாருடையதா இல்லை? இல்லை, அது ஊராக்கள் செஞ்சாங்க எல்லாம். அப்போ நாங்கள் விட்டுட்டாங்க. இப்போ செய்கிறது இல்லை. அப்போ எங்கள் மாதிரி ஆக்கள் உப்பு அள்ள போகிறது. ஒரு நாளைக்கு 5 ரூபா தருவாங்க. எத்தனையாம் ஆண்டு கால பகுதி? 40 வருஷத்துக்கு முன்னுக்கு. சரி, 80 வைக்கலாம். ஆமாம். கண்டியோட ஒப்பிடும்போது திருவோணமலை எப்படி இருக்குது? திருவோணமலை நல்ல திருவோணமலை ஊரை குறை சொல்லி பிரயோசனம் இல்லையா? ஊர் நல்ல ஊர். வளங்களில் நிறைய இருக்கு. வளங்கள் நிறைய இருக்குது. எப்படியோ சீதிக்கலாம். அதனுடைய கூலி மரம் எப்படியோ இப்போ 1000 சொச்சு ரூபா கொடுக்குறாங்க சம்பளம் பொம்பளை ஆக்களுக்கு. வெங்காயம் பிடுங்க, வெங்காயம் நாட்டை, கத்தரிக்காய் கண்டு பிடுங்க வைக்க, அதெல்லாம் நடக்குது வேலை. அது வந்து குறிப்பிட்ட காலத்தில் தான். மாறிக்கொண்ட வேலை இல்லை. மாறிக்கொண்டு ஒரு வேலையும் இல்லை. வீட்டோடு இருக்க வேண்டியதுதான். வந்து நல்லா நிலவடி நல்ல இடம். அங்கே மெயின் ரோட்டில் போஸ்ட் ஹவுஸ் அங்கே தெரியுமா போயிருக்கீங்களா? லைப்ரரி அந்த பக்கம் முன்னுக்கு ஒரு மெத்த வீடு ஒன்று இருந்துச்சு. புதைப்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம். அது அப்போ மெத்த வீடு. நாங்கள் வந்தாரத்தில் ஆடு தான் படுக்கிறது. அப்போ ஒரு பயம் இல்லை. அப்படியே இருந்தால் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் இப்போ இருந்த இடமே தெரியல. போங்கடா. உங்களுடைய எங்கடா தான். என்ன பேர் வச்சுருக்கீங்க? இதுக்கு குந்தாணி. எங்களை பேரப்பிள்ளை வச்சது. குந்தாணி. பிட்டு. பிட்டு. இடியப்பம் கொண்டு வச்சுருக்கலாங்க. இடியப்பம். ஐயோ, என்ன செய்யறது? நன்றி மனுஷனுக்கு இல்லையா? இந்த பாருங்க, இவ்வளவு தூரம் வந்தேன் கொண்டுக்கு. கூப்பிடவும் இல்லை, வாண்டு கூப்பிட இல்லை இல்லை. கோடாடியை கையில் எடுத்தானடா தெரியும். கொண்டுக்கு தான் விളിக்கிறேன்ட்டு வந்துடும். இது உங்களை வீட்டு தேவைக்கா? இல்லை வீட்டு தேவைக்கு. எத்தனை மணி வந்த நீங்க? கண்டு ஞாபகம் வந்த பொண்ணியானே. இவர் இது தனுஷ், நடிகர் தனுஷ்.
நடிகர் தனுஷ். ஆ என்னோட இப்போ அவர் வந்து படம் நடிக்கிறத விட்டுட்டு என்னோட பதிவு செய்ய நடிக்கிறார் இப்போ. தனுஷ் மாதிரி இருக்கா பார்க்க? ஏதோ ஒரு மாதிரி கண்ட ஞாபகம் முந்தி நல்ல செல்வாக்கு நிறைஞ்ச ஊர் தான் இது. இப்போ சொல்கிறதுக்கு அப்படி பெருசா ஏன் என்ன மக்களோட மனசில் சந்தோஷம் இல்லையா? என்ன காரணம்? அது காரணம் என்ன, நெடுகாலும் தொழில் விருத்தி இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சாலும் அதை விற்கிறதுக்கு அதுக்குரிய விலை இல்லை. அதுதான் ஒவ்வொரு முறையும் நட்டப்பட்டால் என்ன செய்ய போடுவீங்க? எல்லாம் இளந்தாரி பொடிங்களும் எல்லாம் செய்கிறாங்க. இந்த முறையில் எங்களுக்கு தெரிஞ்ச பொடிங்களாம் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் நட்டம் தான். நட்டத்துக்குரிய 10 மூடை விளைஞ்சாலும் அதுக்குரிய விலை வந்தால் தானே அதுக்கு விலையும் இல்லை. மழையால் நட்டம். எனக்குன்னா மாதம் 3000 தரம் முதியோர் காசு உண்டு. அது இப்போ இந்த அணுறு வந்த பிறகு பேப்பரில் பார்த்தோன்னா அதுவும் பார்த்து இப்போ 1 மாதத்துக்கு கூட 5000 ரூபா போட்டிருக்கேன்ட்டு. அங்கே வாழ்க்கை வந்துருக்கு முன்னே அவங்க சொல்கிறாங்க என்ன அனுப்பலை 5000 வந்தால் தான் தருவோம். சரி ஐயா, நன்றி நன்றி. சரியா புட்டு புட்டு போவாங்களே புட்டு. சரி, அந்த ஐயாவோட கதைச்சிட்டு நாங்கள் இப்போ அடுத்த பயணத்தை தொடங்குறோம். கடும் வெயில். டேய் எங்கே வந்து நிற்கிறோம்? எங்கே வந்து நிற்கிறோம்? இதாக வந்து நாங்கள் அதில் போவோம். நாங்கள் வந்த பாதையை மறந்து போகிற அளவுக்கு வந்து நாங்கள் இதாக தான் போவோம். திரும்பவுமே அந்த ஐயாடிக்கு வந்துட்டோம். டி ஐயா இதால் போகலாமா? இந்த இதாலையா? சரி ஐயா. பிட்டு அடி கொண்டாத. பிட்டு சரி, இதால் எப்படி போவோம். இதில் வேலை பக்கம் ஒரு வீதி போகுது. நாங்கள் அங்கே போயிடலாம். அது ஒரு குறுக்கு வீதி தான். அப்படியே நேராக போவோம். நேராக போனால் பிரதான வீதிக்கு போகலாம். ஆனால் நாங்கள் பிரதான வீதிக்கு போவாங்க, உள்ளூர் வீதிகளூடாக போவோம். சரி, இடப்பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. என்ன கோயிலுண்ணா? பிள்ளையாரா? பிள்ளையார் கோயிலாண்ணா? இதுக்குள்ளேயுமே விழா இருக்குது. நிலாவளி. இதில் ஒரு பள்ளி இருக்குது. இப்படி போனால் பிரதான வீதி. பிரதான வீதி ஏற்கனவே காட்டிட்டோம். அதனால் பிரதான வீதிக்கு போய் அடுத்த ஒரு குறுக்கொழுங்கைக்குள்ளே போவோம். இதில் இடப்பக்கம் பூகோளம் அஞ்சல் அலுவலகம் நிலாவளி. போயிடலாம். இப்போ உள்ளூர் வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகும் வரைக்கும் இந்த உள்ளூரில் எப்படியான காட்சிகள் இருக்குன்னு பாருங்க.
பிள்ளையார் கோயில் ஏரியாவில் நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். சரியா, இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்கள். பிரதான வீதி ஊடாக போய் பிறகு வலப்பக்கம் இருக்கிற உள்ளூர் வீதிகள் ஊடாக வந்த நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இடப்பக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த தடவை உள்ளூர் வீதிகள் ஊடாக போய் வரும்போது பிரதான வீதி ஊடாக வந்து இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இதில் இருக்கிற இந்த குறுக்கு வீதி ஊடாக போவோம். நாங்கள் எல்லா இடத்தையுமே தொடர்ச்சியாக அப்படியே காட்டிக்கொண்டே இருக்க முடியாது. அதனால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும் வரைக்கும் இருக்கிற காட்சிகளை டக்கடா கண்டு தாரோம். சரியா, சரி, இந்த வீதி ஊடாக போவோம். இதில் இருக்கிற வீட்டை பாருங்க. நாங்கள் நேற்றில் 3 நாளைக்கு முதல் போட்ட காணொளியில் அந்த பனையடியிலேருந்து தான் கதைச்சினாங்க. என்ன அதுலேருந்து இந்த தோட்டத்துக்கு முன்னுக்கு இருக்கிற வீட்டை பாருங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்த பாருங்க. இந்த வீட்டில் இருந்து இந்த தோட்ட பகுதியை பார்த்து ரசிக்கும் போது நல்லா இருக்கும். என்ன பார்க்கவே வடிவாக இருக்குது. இந்த தோட்டம் இருக்குல்ல, இந்த தோட்டத்துக்கு அங்கால நிறைய தோட்டம். உள்ளூர் வீதி ஊடாக பயணம் செய்து கடற்கரை வரைக்கும் போவோம். இதுக்கு அங்கால போக முடியாது. இது கடற்கரை விடுதி. கடற்கரை விடுதி பார்க்கவே நல்லா இருக்குது. இனி நாங்கள் இப்படி போகணும். இந்த இடத்துல இருக்கிற விடுதிகளை பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய விடுதிகள்லாம். வணக்கம் அண்ணா. சுற்றி பார்க்கணும் வந்து நாங்கள். உங்களுடைய போகலாமா? மேலேருந்து கடலை பார்க்கலாமா? போகலாமா? உங்களுக்கு பார்ப்போம். என்ன பேர் இந்த விடுதிக்கு? முதலாளி ஜப்பான், சைனா. இது என்ன கார்மெண்ட்? அதான். சரி சரி. ஓ அம்மா, கடற்கரையோரம்ன்றதால உண்மையிலே சிறப்பாக இருக்குது. அம்மா, அப்படி எந்த பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்தது இதில் இந்த மாதிரி இருந்து வெளிநாட்டவர்கள் கூடுதலாக இதை விரும்புவோம். வெள்ளைக்காரர்கள் என்ன, நாங்களே விரும்புகிறோம், வெளிநாட்டவர்கள் இன்னும் கூட விரும்புவார்கள். அப்படியே முன்னுக்கு பாருங்கள். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். மேலே இருந்து அங்கே இருந்து அப்படியே கடல் காற்று வீசிச்சு கொண்டு இருக்குது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அப்படியே வாங்கும். இப்படி இருக்கேன்னு அங்கே புறாமலை தெரியுது. இந்த இடத்துல படத்திலிருந்து அப்படியே கடல் காற்றை வாங்கி கொண்டு வெப்பம் பட விரும்புவார்கள் நிறைய பேர். இந்த இடத்த நல்லா தான் இருக்கு. வேணும் வெள்ளைக்காரர்கள் தான் கூட வருவேணுமே. உங்கள்கிட்ட ஊர் எது? சரி சரி. தெரியுமா என்ன? சரி சரி. உங்கள்கிட்ட பேர்? சரி சரி.
என்னண்டு சீசன் தொடங்குது. ஓ வேலைகள் டக்குன்னு முடிக்கணுங்க. எவ்வளோ ஒரு நாள் வாடகை வெவ்வேறு மாதிரி இருக்கா இல்லை அப்படி? ஒரு நாளைக்கு காலை உணவோடு சேர்த்து 18,000. 2 பேருக்கு தானே? சரி. மேலேயும் இருக்குண்ணே. இது ஒரு கட்டில் மேலேயும் காட்டணும். ஓ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கேன்னு ஒரு நாள் வந்து தங்கி பார்த்தா தான் நல்லா இருக்கும் போல. இங்கே தரைப்பகுதியெல்லாம் பாருங்க, அதில் நீச்சல் தடாகம் அப்படி இந்த பகுதி. இப்போ 3 பேருண்டா எவ்வளோ வரும் ஒரு குடும்பமாக வரும்? இப்போ இதில் 3 கட்டில் எல்லாம் இருக்குது. 3 பேர் வரக்குள்ள 24,000 வரும். சரி சரி. மேலேயும் பார்க்கலாமா போய்? எல்லாம் கூடுதலாக பலகையில் தான் படி. ஓ அப்படி மேல். சரி சரி. காத்தோட்டமாக தான் இருக்குமே திறந்து விட்டால். இங்கே வேண்டாம். கட்டில் குளியலற கீழே தான் இருக்கேன் நம்ம. சரி சரி. தரம் தரம். சரி. அந்த அண்ணா கீழே ஒரே கட்டில் இருந்த பார்த்துட்டு நித்திரவனா தரமாக தான் இருக்குமா. இதில் ஒரு சொகுசு இருக்கு. சரி சரி. குளியலறை உங்களுக்கு நடங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ளே இந்த மாபிள் பதிக்கிறது குறைவு. எவ்வளவும் செய்தவர்களுக்கு மாபிள் பதிக்கிற பெரிய வேலை இல்லை. ஆனால் மாபிளை தவிர்த்து கொள்கிறார்கள். என்ன இது எவ்வளோ காலமாக இருக்குங்க? 2014. இடையில கொஞ்சம் வந்து கோவிட் அந்த ஈஸ்டர் அட்டாக் அதுக்குள்ள கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி. சரி சரி. எத்தனை அறை இருக்குது மொத்தம்? 22 இருக்கு. சரி. மேல் 2 ஃப்ளோர்லேயும் 20 மொத்தமாக இருக்குது. சரி சரி. இதுதான் நல்லா தெரியுதானே? அதனால அப்பார்ட்மெண்ட்ஸ் அது அப்பார்ட்மெண்ட்ஸும் இதுன்ற தானே? இல்லை அது வேறு. அது வேறு. ஓ சரியாம இப்படி இருக்குண்ணே. ஓ ஆமாம் சொக்கம் தானே. எப்படி இருக்குண்ணே? எல்லாமே இந்த கூடுதலாக பலகை அடிப்படையாக கொண்டது. அங்கால இன்னொரு விடுதி. அதுக்கு அங்கால பாருங்க தென்னை மர பகுதி, அங்கே தரைப்பகுதி பச்சை பசையிலன்னு வச்சுருக்காங்க. வாங்கோ. உள்ளேருந்து குளிச்சுட்டு போவோமா? ஓகேயா இருக்குது. சரிவா. ஓ அப்படியே கடற்கரையும் வேணும். எனக்குன்னா இதுதான் இலங்கையிலே பணக்கார இடம் போல. அதில் என்ன கட்டுப்பாடு? வெள்ளைக்காரர் தான். ஆனால் இங்கே கூடுதலாக வெளிநாட்டாக்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதான். சரி அண்ணா, நன்றி. இது இந்த வீதியால் எப்படியே போவோம்.
இந்த பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்களாக இருக்கட்டும், ஐயோ அதுவும் அந்த கடற்கரையை பார்த்து ரசிக்கும் போது வர அந்த மகிழ்ச்சி தான். இப்போ விளங்குது அந்த கடற்கரைக்கு அவ்வளோ காசு வாங்குறார்கள் என்றால் அது நிறைய காரணங்கள் இருக்கேன்னு. காணி விலை எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பார்கள், இப்படியெல்லாம் யோசிக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. உள்ளுக்கு ஒரு நாள் போய் நித்திர கொண்டு பார்த்தா நல்லா தான் இருக்கும். இதை பார்த்துட்டு யோசிப்பீங்க, டேய் இந்த விலைக்கு காசு கொடுத்து தங்க போறியான்னு. நாங்கள் ஒரு 5000 கொடுக்குறதுக்கே யோசிப்போமே. முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், அதோட முடியுதுடா அதோட பாதை. இதுக்குள்ளெல்லாம் நிறைய விடுதிகள் தான். இந்த இடப்பக்கம் பாருங்க, ஒற்றே விடுதி தானே, அதனால் போக இயலாது. சரி திரும்புவோம். என்ன நினைக்கிறேன், என்னை விட்டால் பகல் முழுதும் அதுக்குள்ளேயே படுத்து நித்திரியாக போடுவேன். அந்த அளவுக்கு உண்மையிலே சிறப்பாக இருக்குது தெரியுமா. விடுதிகள் இருக்கிற பகுதிக்கு போய் வந்த நான் உண்மையிலே அந்த கடற்கரை விடுதிகள் சுகமானது என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். இப்போ நாங்களும் நிறைய இடங்களில் பார்த்து அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த அறைக்குள்ளே போய் ஒரு கொஞ்ச நேரம் நிற்கும்போது கூட அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லணும். புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விடயம் சொல்லணும். உதவி என்றது உண்மையிலே தேவையான ஒன்று. இப்போ கூட சமூக வலைத்தளங்கள் எல்லா இடங்கள்லையுமே அந்த உதவி சார்ந்த காணொளிகளுக்கு எதிராகவும், அந்த உதவி ஒரு தனி குடும்பத்துக்குள்ளே ஒதுக்கப்படுறதுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இதை நான் இன்றைக்கு சொல்லல, நான் 3 வருடங்களுக்கு முன்னம் இருந்தே சொல்லி வாரேன். ஒரு தொழில் ரீதியான முயற்சியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அது உண்மையிலே நல்லதுண்டு. இப்போ இந்த நிலாவளி என்ற இடத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், நிலாவளி என்றது இலங்கையில் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்குள்ள மிக முக்கியமானது. வெளிநாட்டில் இருந்து வர வெள்ளக்காரர்களில் பலர் இங்கே வந்து தான் போவார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. இது ஒரு தமிழ் இடம். என்ன அப்போ அந்த தமிழ் இடத்துல ஜப்பானை சேர்ந்தவர்கள், சீனாவை சேர்ந்தவர்கள், ஜெர்மனை சேர்ந்தவர்கள், வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்து இங்கே வந்து பார்த்து இந்த இடம் பிடிச்சு போய் இங்கே முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு பெரிய அளவான தொகையை ஒன்றாக்கி ஒரு முயற்சி எடுக்காமல் ஒரு குடும்பத்துக்கு 50,000, இன்னொரு குடும்பத்துக்கு 20,000 என்று கொடுத்து அவர்களையும் சோம்பறியாக்கி அந்த பணம் பயனில்லாத வகையிலையுமே போகுது. இதில் நான் சொல்ல வர விடயம் என்னென்னா, நீங்கள் உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையில் இருக்கிறது வரவேற்கப்பட வேண்டியது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று போட்டேன்னா, நிலாவளியில் ஒரு காணி விற்பனைக்கு இருக்குன்னா அந்த காணொளியில் கடைசியாக ஒரு விடயம் சொல்லிவிட்டேன். நான் அதைத்தான் இதிலேயுமே சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விடுதிகளை இங்கே அமைக்கலாம். ஒரு நாள் அறை வாடகை 18,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 70,000 ரூபாய் நிலாவளியில் கொடுக்கப்படுது. எனவே இதில் என்னுடைய ஒரு எண்ணத்தை சொல்கிறேன், இப்படி செய்தால் நல்லா இருக்குமெண்டு. ஒரு 100 ஏக்கர் காணி என்று 100 ஏக்கரில் 100 பேஜ் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு பேஜ் காணி 3 லட்சமோ அல்லது 3.5 லட்சமோ என்று எடுத்துக்கொண்டால் 100 பேஜ் 3.5 கோடி ரூபாய் காசு. சரியா? இவ்வளவுமே ஒரு ஆள் 100 பேர் சேர்ந்தால் ஒரு ஆளுக்கு 3.5 லட்சம் தான் செலவாக போகுது. என்ன அப்போ 100 பேஜ் காணியை வாங்கிடுவீங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இப்போ எப்படி சொல்கிறது, இப்படி இந்த கடற்கரையில் பெரிய கட்டிடமாக கட்டணுமன்றது இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இடத்தை ஒதுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கபானா மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சின்ன வீடாக, ஒரு 2 பேர் தங்குறதுக்கான ஒரு சின்ன குட்டி வீடாக ஒவ்வொருத்தரும் கட்டலாம். அது இப்போ ஒரு கதைக்கு 100 ஏக்கர் காணி வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 50 வீடு கட்டலாமென்று வச்சுக்கொள்வோமே. இந்த மாதிரி தங்கு விடுதி கட்டலாமெண்டா முதல்ல ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேரும் அதை கட்டி அதை ஓடிக்கொண்டு இருக்கும்போது இன்னும் 10 பேர் பார்த்து அதை தாங்களும் செய்கிறோம்னு சொல்லி அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வருஷத்தில் உதவிக்காக 30 லட்சம் கொடுத்தவர்களும் இருப்பார்கள். எனவே அப்படியானவர்கள் இந்த மாதிரியான விடயத்தை செய்கிற நேரத்தில் நிரந்தரமான வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரியும், அது வருமானத்தை கொடுத்து அதை மாதிரி இன்னும் 4 விடுதிகளை உருவாக்குற மாதிரியும் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன். பிரதான வீதிக்கு போய் பிரதான வீதியை கடைசியாக காட்டுறேன். பிரதான வீதிக்கு போய் தான் நாங்கள் இந்த குறுக்கு வீதிகளுக்குள்ளே போகணும். அந்த திக்கா எங்கெங்கே சிறப்பான இடம் இருக்கோ அதை காட்டி போட்டு பிரதான வீதிக்கு போவோம். சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டேன். இதில் இடப்பக்கம் போகிற குறுக்குழுங்கை ஊடாக
போவோம். இதில் இருக்கிறது நிலாவளி நீர்வளங்கள் திட்டம். இந்த பக்கத்துல எல்லாம் விடுதிகள் தான், என்ன ஒரே விடுதிகள் தான். அப்படியே நேர பாருங்கோ, கடற்கரைக்கு வந்துட்டோம். சமநிலை சேவைகள் நிலையம் நிலாவளி. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது இப்படி தெரிஞ்சு இதில் இருக்கு பாருங்க. இது வந்து இப்படி எல்லாம் கட்டி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா இதை நல்ல தரமாக கட்டுவோம். இப்போ ஒரு 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 அறை அல்லது ஒரு வீடு செய்கிறீங்கன்னு சொன்னால் அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிறப்பாக செய்யணும். அதை பார்த்துட்டு அந்த புகைப்படங்களை பதிவு செய்கிற இடத்துல இப்போ கூடுதலாக இணையதளங்களூடாக தான் பதிவு செய்து வருவார்கள். பார்க்குறவர்கள் படத்தை பார்த்துட்டு இங்கே போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை விட இங்கே வந்து கூடுதலாக இப்போ கடற்கரையில் இருக்கிற நிலங்கள் எல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டார்கள். வெயில் தான், கடும் வெயில். சரி, இனி பிரதான வீதிக்கு போய் அடுத்ததாக இருக்கிற உள்ளூர் வீதிகளூடாக பயணம் செய்வோம். அங்கே ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் பார்ப்போம். என்ன இதில் ஒரு அண்ணா போனவர், அந்த அண்ணாவை கேட்டேன் நான், நிறைய கடற்கரை விடுதிகள் இருக்குன்னு சொல்லுவோம்னு சொன்னார். அந்த அண்ணா சொல்கிறார், எண்ணி பார்த்தா ஒரு 5 or 6 தானாம் தமிழர்களுடையது, மற்றதெல்லாம் வாடகைக்கு சிங்களவர்களுக்கு கொடுத்துருக்காம். சில பேர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அடுக்குமாடியாக வாங்கியிருக்கிறார்கள். இங்கே சரத்குமார் ராதிகா அவர்களுக்கு ஒரு மாடி குடியிருப்பு இருக்கிற மாதிரியும் அந்த அண்ணா சொன்னவர். எனக்கு அது உறுதியாக தெரியலை, அதை பற்றி தெரிந்தவர்கள் பதிவு செய்யுங்கோ. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு உறுதியாக தெரியலை. அந்த ஊரை சேர்ந்த ஒரு அண்ணா தான் கனகாலமாக இங்கே அந்த சேவை செய்கிறதா சொல்லியிருந்தார். அதால் அந்த நம்பிக்கையான கருத்தின் அடிப்படையில் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். மற்றபடி வெளிநாட்டவர்கள், வெள்ளைக்காரர்கள் தான் இங்கே ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, துவாரகன் வெளிநாட்டில் இருக்கிறாருண்டா என்ன வச்சு இங்கே அந்த விடுதிகளை நடத்துகிற மாதிரி நிறைய விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் அவர்கள் செய்யும்போது அங்கே பிறந்தவர்களே அப்படியான முதலீடுகளை செய்து அதால் வருமானம் ஈட்டும்போது நாங்கள் மட்டும் என்னோட ஒரு 50 கோடி காசு இருக்கும். நிலாவளியில் இந்த விடுதிக்கு தான் வருவாங்க. 50 கோடிக்கு எங்கே போகிறேன்னு வந்து திருப்பின்னு கேறிட்டான் பார்த்தீங்களா. சரி, இப்படி அடுத்த குறுக்கொழுங்கைக்கு போவோம். அடுத்ததாக இந்த குறுக்கொழுங்கைகளுக்குள்ளே போவோம். ஏன்னா ஒவ்வொரு குறுக்கொழுங்கையாக காட்டுறதுக்கு அதுதான் காரணம். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு என்ன தம்பி இப்படியெல்லாம் இருக்குது, நாங்கள் இதை செய்வோம் என்ற மாதிரி நிறைய பேர் முன்வரலாம். அதனால தான் இந்த நிலாவளியை நான் அதிக ஆழமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இல்லைன்னா வந்து நிலாவளி கடற்கரை அங்கே பாருங்க நிறைய சுற்றுலா பயணிகள் நிற்கிறார், இந்த உணவகத்தில் இனிமையான உணவாக இருக்கிறதுன்னு போட்டு போகலாம். இது காலத்துக்கு தேவையான ஒரு பதிவு. யோசித்து முடிவெடுங்கள். என்னது சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்க. இதில் ஒரு கோயில் உண்டு, வாங்குவோம் போவோம். புதிய விடுதி வந்து கொண்டு இருக்கேன்னு வாங்க வாங்க. கடற்கரையோரத்து முருகன் கோயில். உங்களோட கோயிலா? ஊர் கோயிலா? இது எந்த இடம்? இது நிலாவளிக்குள்ளே தானே வருது. முருகன் கோயில். மேலே பார்த்தீங்களா கொட்டகை, நல்ல குளிர்மையாக இருக்கப்பா. அப்படியே முன்னுக்கு பார்த்தா கடற்கரை, முருகன் கடலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கங்கே அதில் இருக்கிற தென்னை மரத்தை பாருங்க, அவ்வளவு தேங்காய் உண்டு. இது இந்த கோயில் எப்படி வந்ததா சொல்லிடணும். சரி சரி, சன்னதி கோயில் இந்த அங்கே இருந்தால் இங்கே கொண்டு வந்து வயல் வச்சதா? சரி சரி. அதான் எடுத்தது. அம்மன் ட்ரெஸ்ஸில் மாமா ட்ரெஸ்ஸில் கலசம்
எல்லாம் உடைச்சிருக்காங்க. இப்போ திருப்பி இப்போ வாழைக்கான செய்து யார் அது அப்படி இருக்கிறது? அது இப்போ இங்கேயும் செய்து அடம்போட பிள்ளையா போயிட்டு உண்டு படித்தவங்க ஜேக்காவிலே முடைச்சவங்க. அந்த ஜேக்காவில உடைச்ச பிள்ளையார எடுக்கங்க. ஏதாவது பெருமதியானதை எடுத்துக்கொண்டு போனால் கள்ளனன்னு சொல்லலாம். இந்த முருகன் சிலையை உடைச்சிருக்கேன்னா இல்லைன்னா வேலை எடுக்கல. ஏன்னா வேலுக்கு கதவுகள் இருந்தது. இது கதவு போடையில முன்னுக்கு. அப்போ அவங்க இந்த பிளப்பில்லை தானே சும்மா பேர்த்து எடுத்துக்கொண்டு போய் கண்காணிப்பு கேமரா போட்டி விடுங்க. இப்போதான் கூட்டியிருக்காங்க. சரி வாங்கி கொடுத்து கொஞ்சம் இப்படித்தானே எல்லா பேரும் கொடுத்து செய்யறது தொழில்கள் ஒரு வருஷத்துக்கு செய்து முடிச்சு கட்டி முடிச்சது. எங்களோட சொந்த இடம் சொல்லிதான் நான் கட்டின வரி இப்போ இங்கே வந்து இருக்கிறேன். சரி அம்மா, சரி, நன்றி. ஒரு கோயிலை உடைக்கிற அளவுக்கு எங்கே மனநிலை இருக்குன்னு தெரியலை. உண்மையிலேயே அந்த எப்படி சொல்கிறது, கலவரத்துக்கு கொண்டு போனால் கூட பரவாயில்லை. ஆனால் இது எனக்கு தெரியலை, யார் செய்திருப்பார்களோ தெரியலை. ஆனால் தண்டனைகள் பெருசாக இருக்கும். அது இந்த கோயிலுக்காக மட்டும் தெரியல, எந்த விடயமாக இருந்தாலும் ஒருவருடைய சொத்தை அழித்து இன்னொரு ஆள் முன்னுக்கு வரணும்னு பண்ணி யோசித்தாலும், ஒரு சொத்தை அழிக்கணும் பண்ணி யோசித்தாலும் அதுக்கான பலன்கள் பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி தான் நான் கட்டணும்னு சொன்னாங்க. திருப்பி காட்டு, அது சின்ன இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சி விட்டமின் சி நல்லா இருக்குங்க. இங்கே இதெல்லாம் பாருங்க. இங்கே வித்தியாசமாக வடிவாக செய்யலாம். என்ன நிறைய பிரதான வீதி இல்லை தானே? சரி, இப்படியே வெலை பக்கம் திரும்பி போனால் பிரதான வீதி. இதில் ஒரு பள்ளி இருக்குது. அல்பதா மகாவித்யாலயம். எப்படி இருக்குண்ணா மேடம்? பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இனி வலப்பக்கத்தினூடாக பயணம் செய்வோம். இந்த இடத்துல குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிறாங்க. சொல்லி முடியல, வெறும் பகுதி வந்து வெங்காய தோட்டம், புகையிலை தோட்டம் இங்கே அதிகமாகவே இருக்குது. இதில் ஒரு பள்ளிக்கூடம், நிலாவளி கைலேஸ்வரா கல்லூரி. பொது உலகம் நிலாவளி, குச்சவெளி பிரதேச சபை. பிரதேச வைத்தியசாலை நிலாவளி. இதில் இருக்கிறது தூய சூசையப்பர் ஆலயம். நிலாவளியில் இருக்கிற ஒரு முக்கியமான தேவாலயம் இது. நிலாவளி ரோமன் கத்தோலிக்க தமிழ்கிழவன் பாடசாலை. சரி, காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்து விட்டுருவோம். இன்றைய நாளில் நிலாவளியினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இந்த காணொளியில் பிரதானமாக அந்த ஒரு விடுதி பகுதிக்கு போனது தான் என்னுடைய மனதை நிறைய அளவு யோசிக்க வைத்தது. இப்போ நிலாவளி என்று வரும்போது நாங்கள் வந்து கடற்கரையில் குளித்து ஒரு பொழுதை போட்டு போகிறோம். என்ன அப்படி போய்கொண்டு இருக்கிற நாங்கள் உள்ளுக்கெல்லாம் போய் ஆழமாக விசாரிக்கும் போது தான் இந்த இடம் எந்த அளவுக்கு
தொழில் ரீதியாக ஒரு முக்கியமான இடம் என்றது விளங்கினது. எனவே திரும்பவும் சொல்கிறேன், உதவி செய்யணுமென்ற மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் நிறைய பேராக சேர்ந்து இந்த இடத்துல ஏதாவது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு விடுதி அமைச்சா அந்த விடுதியில் தங்குறதை விட உணவு, அதை விட ஒரு நீச்சல் தடாகம் இருந்தால் நீச்சல் தடாகத்தில் குளிக்கிறதுக்கான காசு வாங்கலாம். அது மாதிரி இப்போ நிறைய விடயங்களை ஒரு விடுதிக்குள்ளேயே உள்ளடக்கலாம். ஆனால் இப்போ கூடுதலாக நான் கதைக்கும் போது கேள்விப்பட்டிருக்கிறேன், 4ஆம் மாதத்திலிருந்து 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் அந்த காலப்பகுதியிலெல்லாம் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அப்போ அந்த காலப்பகுதியில் அதிகமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம். சுற்றுலா பயணிகள் குறைவாக இருக்குன்னு வச்சாலும் அந்த அதிகமான காலப்பகுதியில் பெரும் தொகையான பணத்தை ஈட்டலாம் தானே. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.